ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை கார கலகலன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும். ஈவினிங் டைமில் பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு ஒரு கரண்டி எடுத்து இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பும் எண்ணெயும் மாவோட எல்லா பக்கங்கள்லேயும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்டியை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் எல்லா பக்கங்கள்லேயும் ஸ்ப்ரெட் ஆன பிறகு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஒரு ஷேப் கொடுங்க. இந்த மாதிரி உடஞ்சி வரும். இதுதான் கரெக்டாக நம்ம ஆயில் சேர்த்துருக்க பதங்க. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தாங்க எடுக்கும். ஈவினிங் டைமில் பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது இதை நம்ம கொஞ்சமாக மைதா மாவு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது மாதிரி நம்ம கடைகளில் வாங்கவே வேண்டியது இருக்காது. ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சிங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சு விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கோங்க. அதனால் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேவாக இருக்குங்க. இப்போது ஒரு பெரிய பால் சைஸுக்கு கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 விரல்களால் இந்த மாதிரி மாவை பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் ஓகேவாக இருக்கோங்க. இந்த சைஸுக்கு எல்லா மாவையுமே நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன்னு. இந்த மாதிரி எல்லா மாவையுமே இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட ஈஸியாக விளையாட்டு போல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போது இதை நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோங்க. அதுக்கு கேரட் துருவுறதை எடுத்து வச்சுக்கலாம். இதை தலைகீழாக வச்சுக்கோங்க. தலைகீழாக வச்சுட்டு இந்த மாதிரி இதில் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்து அப்படியே உருட்டி விட்டுருங்க. ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இதே போல் எல்லா மாவையுமே நம்ம ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களே ஈஸியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. பாருங்கள், நான் ரொம்பவே ஜூம் பண்ணி பொறுமையாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தலைகீழாக வச்சு இதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஒரு உருட்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷேப் கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் செஞ்சால் கூட இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது போல் எல்லா மாவையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயிலும் இந்த டைமில் ஹீட் பண்ண வச்சுட்டேங்க. இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு இந்த எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க விட்டுடலாம். மொத்தமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடுங்க. அது பொரிஞ்சு வர டைமில் தனித்தனியாக அதுவே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஒரு 10 செகண்டில் அதுவே தனியாக பிரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் கை விட்டு கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் ஒரே கலராக வரணுங்க. அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த கலர் வந்ததுமே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவையுமே ஷேப் கொடுத்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்த பேட்சும் போட்டாச்சுங்க. இப்போது இது சூடாக இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியங்க. கலகலாலாம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான்
கார கலகலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காரமும் வந்து நல்லா பிடிச்சிட்டு இருக்கும். அவ்வளோதாங்க, கார கலகலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.